குடியாத்தத்தில் நாளை நடைபெறவுள்ள கங்கையம்மன் சிரசு திருவிழாவில் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் அறிவித்துள்ளார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்க சிரசு மற்றும் தேர் செல்லும் சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த அதிகப்படியான பக்தர்கள் வருவதனால அதுக்குண்டான பாதுகாப்பு பணிகளை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்டு ஒரு 3 இடத்துல பஸ் ஸ்டாண்டு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு பார்க்கிங் ஏரியா, கோயிலை சுற்றி ஒரு 12 இடத்துல பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கோம். ஏன்னா இவ்வளோ க்ரௌட் வரும்போது வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை நம்ம கோயில் வரைக்கும் அலோவ் பண்ண முடியாது. அது எல்லாமே பப்ளிக் இப்போ நாங்கள் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா அறிவிப்பு மூலிமா பப்ளிக் தெரியப்படுத்துறதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருக்கோம். இது திருவிழா சம்பந்தமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட நடத்தப்பட்டு என்னென்ன செய்யணுன்றதை ஒரு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது இல்லாமல் ஆர்டிஓ டிஎஸ்பி தலைமையில் அவங்கள தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுறதுக்குண்டான எல்லா இதுவுமே கலந்தாலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் உரிமைகள் மத்திய அரசிடம் அடகு வைக்கப்பட்டிருந்ததாக நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை திருவரங்குளம் கடைவீதிகள் நடைபெற்ற தமிழக முதலமைச்சர் பிறந்தநாள் விழா மற்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பேராதரவு தந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்களை ஆட்சிப்படத்தில் அமர்த்தியதன் காரணமாக இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் தலைவர் முதலமைச்சராக முக்கியமான காரணம் யார் என்று கேட்டால் பெண்களுடைய ஆதரவு அதிகமாக தந்து தளபதி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும், அவர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விக்ரமசிங்கபுரம் நகராட்சியில் ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர் திடீரென உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த விக்ரமசிங்கபுரம் காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து உள்ளிருப்பு போராட்டத்தை அவர் கைவிட்டு கழிந்து சென்றார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டு வாசலில் வாகனம் நிறுத்துவது தொடர்பான தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரித்த நிலையில் நாலாட்டின் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே காணாமல் போன 70 வயது முதியவர் பாமக தலைவர் அன்புமணி உதவியுடன் 2 நாட்களுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு தொலைந்த முதியவர் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின்பு குணமடைந்துள்ளார். அரியலூர் மாவட்டம் குன்னம் அருகே போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பின்னர் புதிய திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சிவராமன், கூட்டுறவுத்துறை மண்டல இணை பதிவாளர் உமா மகேஸ்வரி மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் சிபிஎஸ்இ +2 தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாணவி ஸ்ரீமதி அசத்தியுள்ளார். இதனையடுத்து அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ள மாணவியை பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் பாராட்டி இனிப்புகள் வழங்கினர். ஸ்ரீமதி, நான் திருப்பூர்ல அகாடமி ஸ்கூல்ல 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட ரிசல்ட் வந்திருக்கு. நான் 497 out of 500 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இந்த தேங்க் பண்ணுறேன். அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், கரஸ்பாண்டன்ஸ், பிரின்சிபல் சார், ஏஓ சார் எல்லாரும் ரொம்ப என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸாக எல்கேஜிலேருந்து இங்கே படிச்சனால எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. ஸோ எல்கேஜி to 12th அந்த வரைக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து தூத்துக்குடி வரை இயக்கப்படும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை முதல் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை அடுத்து கல்லிடைக்குறிச்சி பகுதி ரயில் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்
அருகே லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். மேலும் கூட்டு பட்டாவிலிருந்து தனி பட்டாவாக மாற்ற அவர் வாங்கி 2000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கல்லூரி மாணவி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் கடிதத்தின் அடிப்படையில் மேல்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புறவழிச்சாலையில் நடந்த கார் விபத்தில் தாய் மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அப்பா மற்றும் மகள் ஆகியோர் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் பழுதாகி நின்றிருந்த லாரியின் மீது மற்றொரு லாரி மோதியதில் ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே சாக்கடை நீரால் பாதிக்கப்பட்ட சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பல்வேறு இடங்களில் வழிப்பறி செய்து 4 பேரை திருமங்கலம் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து குற்றவாளிகளிடமிருந்து 3 சவரன் தங்கச் செயின், வெள்ளி செயின், 6 இருசக்கர வாகனங்கள், 4 செல்போன்கள் மற்றும் வழிப்பறிக்கு பயன்படுத்திய கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்களாக்கோவில் கிராமத்தில் திமுக சார்பில் மாநில அளவில் நடத்தப்படும் கபடி போட்டி மைதானத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் கழக செயலாளர் பரமசிவம், இளைஞரணி அமைப்பாளர் கலையரசன் மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.